Hi children, இப்போ நம்ம exercise 3.3ல second one பார்க்கலாம் expand. First question என்னென்ன அப்படின்னா அதில் 3 plus m the whole cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டையும் அடுத்து தான் வந்து நம்பரையும் கொடுப்போம். ஸோ அதனால் இது வந்து மாற்றிக்கலாம். m plus 3 the whole cube அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். சும்மா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மட்டும் தான் மாற்றிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி இருக்குது, a plus b the whole cube அப்படி இருக்கா? ஸோ இது எப்படின்னா a plus b the whole cube இந்த ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா a அப்படின்றதுக்கு வந்து m அப்படின்றதையும் bக்கு பொதுவாக 3ஐயும் வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா என்ன, a plus b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏக்கு பொதுவாக வந்து எம்மையும் பிக்கு வந்து 3ஐயும் வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு ஏ வந்து எம் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பொதுவாக எம் ஸ்கொயர், பி வந்து 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ வந்து எம், பி வந்து 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் பி வந்து 3. ஸோ எம் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 9 எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ 9. ஸோ 9 இன்ட்டு 3 27 எம் ப்ளஸ் 3 கியூப் வந்து 27. ஸோ இதுதான் வந்து m plus 3 the whole cubeக்குரிய ஆன்சர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2a plus 5 the whole cube. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். என்ன ஃபார்மில் இருக்குது, a plus b the whole cube. ஸோ சிம்பிள், அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா இருக்குது, ஏக்கு பொதுவாக 2a அப்படின்னும் பிக்கு பொதுவாக 5 அப்படின்னு நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ a plus b the whole cube is equal to என்ன ஃபார்முலா, a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. ஒரு ஃபார்முலாவை எழுதி பாருங்கள், நல்லா சொல்லி பாருங்கள், ஞாபகம் வந்து அப்புறம் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 2a plus 5 the whole cube. ஸோ ஏன்ற இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 2a. ஸோ ஹோல் கியூப், a க்யூப்ன்றது 2aக்கும் சேர்த்து தான் ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பொதுவாக 2a, இந்த 2aக்கு சேர்த்து தான் ஸ்கொயர்டு. ஸோ b வந்து 5 ப்ளஸ் 3 இன்ட்டு a வந்து எவ்வளோ 2a, b வந்து 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 5 க்யூப். ஓகேவா? இப்போ இங்கே 2க்கும் க்யூபு ஏக்கும் க்யூப் உங்களுக்கு புரியுறதுக்காக தனித்தனியாக பிரித்து எழுதுறேன். இப்போ ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3 இன்ட்டு 5 வந்து 15 வச்சு 15, அப்புறம் 2 ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு. ஓகேவா? ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 வந்து 6a, 5 ஸ்கொயர்டு வந்து 25 ப்ளஸ் 5 க்யூப் வந்து 125. ஓகேவா? 2 க்யூப் வந்து 8, இங்கே வந்து என்ன இருக்குது a க்யூப். இப்போ 8a க்யூப் ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர்டு வந்து 4, 15 இன்ட்டு 4 வந்து எவ்வளோ 60a ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 இன்ட்டு 25 150a ப்ளஸ் 125. ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3p plus 4q the whole cube. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சேம் போன 2 சம் மாதிரியே தான். இதுவும் a plus b the whole cube ஃபார்மில் இருக்குது. ஸோ என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏக்கு வந்து 3pக்கும் பியை வந்து 4qக்கும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலாவை மறுபடியும் எழுதுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். So a plus b the whole cube is equal to a cube plus 3a squared b plus
3ab squared plus b cube. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3p plus 4q the whole cube is equal to a cube பொதுவாக 3p the whole cube. ஸோ 3q cube, pq cube. 3 a squared bக்கு 3b the whole squared. b வந்து 4q plus 3 a வந்து 3p, b வந்து 4q the whole squared plus b வந்து 4q the whole cube. ஓகே ஓகே. இப்போ 3 cube உங்களுக்கு புரியுறதுக்காக எல்லாத்தையும் பிரித்து நான் போடுறேன். 3 cube into p cube plus 3 into இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 3 squared into p squared into 4q plus 3 into 3p into இது வந்து என்னது? 4க்கும் squared q squared plus 4 cube into q cube. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு லைன் போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் பிரிச்சிடலாம். 3 cube எவ்வளோ? ஸோ 27p cube plus 3 into 3 squared வந்து 9. இங்கே 4 இருக்கா? அந்த ஒரு 4 அப்புறம் ஒரு p squared ஒரு q plus 3 into 4 squared எவ்வளோ? 16 into 3 into p into q squared. 4 cube வந்து 64. 64 q cube. ஓகே, இப்போ ஆன்சர் வந்துருச்சா? ஸோ 27p cube plus 4 into 3 into 9 27. 27 into 4. ஸோ 27 into 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நான் இங்கே போடுறேன். ஸோ 27 into 4. 108. So 108 p squared q plus 3 into 3 வந்து 9. 9 into 16. So 16 into 9. 144. 144 p q squared plus 64 q cube. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்ட ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 52 த ஹோல் க்யூப். இப்போ நார்மலாக கொடுத்தா 52 க்யூபை 52 இன்ட்டு 52 இன்ட்டு 52 போடுவோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 52வை வந்து 50 ப்ளஸ் 2 த ஹோல் க்யூப் அப்படி பிரிச்சிடலாமா? ஓகே, அப்போ இது எப்படி இருக்குது? a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். சேம் அதே தான். ரீப்ளேஸ் a இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னும் b ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர்ட் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு. நல்லா சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 50 plus 2 the whole cube is equal to, so a வந்து எவ்வளோ? 50 cube plus 3 into a வந்து 50 squared into b வந்து 2 plus 3 into a 50 b வந்து 2 squared plus இங்கே 2 cube. ஓகே, ஸோ 50 cube வந்து எவ்வளோ? 125,000. 3 0 போடணும் 50 க்யூப்னால. ப்ளஸ் 3 into 2 6 மல்டிப்ளை பண்ணிடலாம். இன்ட்டு 50 ஸ்கொயர்ட் 2500 ப்ளஸ் 150 இன்ட்டு இது வந்து ஒரு 4 ப்ளஸ் 8. ஓகேவா? ஸோ என்ன ஒரு ஆன்சர்? 125,000
ப்ளஸ் 6 இன்ட்டு 25 2500 எவ்வளோ வரும் 15000 ஓகேவா ப்ளஸ் 150 இன்ட்டு 4 600 ப்ளஸ் 8 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஸோ 2500 இன்ட்டு 6 0 0 33 12 ப்ளஸ் 3 15 கரெக்டு ஓகே ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ இங்கே ஆட் பண்ணி காமிக்கிறேன் 12500 15000 600 8 ஸோ 8 0 6 4 1 140608 இதுதான் வந்து என்னது 50 + 2 the whole cube குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் 104 the whole cube ஸோ சேம் அதே மாதிரி தான் 104 எப்படி பிரிக்கலாம் 100 + 4 the whole cube ஸோ which is nothing but இது வந்து a + b the whole cube ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம் இதுக்கு ஏக்கு வந்து 100ஐயும் பிக்கு வந்து 4ஐயும் நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ 100 இல்லை ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும் ஸோ a + b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube okay அப்போ 100 + 4 the whole cube is equal to ஸோ ஏக்கு பொதுவாக என்ன பண்ணுறோம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் 100 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ வந்து 100 ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ வந்து 100 பி வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து 4 க்யூப் ஓகே ஓகே 100 க்யூப் எவ்வளோ வரும் அப்படியே 0 0 0 அவ்வளோதான் மொத்தம் 6 0 போட்டுடணும் ப்ளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் எவ்வளோ 10000 3 இன்ட்டு 4 12ன்னு போட்டிருக்கணும் போடாமல் விட்டுட்டேன் சரி 4 ப்ளஸ் இங்கே 4 ஸ்கொயர் வந்து 16 இன்ட்டு 3 வந்து எவ்வளோ 48 ஸோ 48 இன்ட்டு 100 ப்ளஸ் 4 க்யூப் வந்து 64 ஸோ 0 கரெக்டாக போடுங்க 1 2 3 4 5 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 12 1 2 3 4 1 2 3 4 ப்ளஸ் 4800 ப்ளஸ் 64 ஓகே சைடில் ஆன்சர் போட்டு பார்த்துக்கோங்க 2 3 4 5 6 0 12க்கு அப்புறம் 4 0 இங்கே எப்படியே போட்டுவாங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஓகே அடுத்து 4864 ஸோ 4 6 8 4 அப்படியே வருது ஸோ 1124 ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர் இது 100 + 4 the whole cube வந்து என்னது 104 cube is equal to 1124 தேங்க்யூ இந்த ஆன்சரோட பிடிஎஃப் ஃபார்மை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க